வணக்கம். இனிய நியூஸ் அண்ட் ரீல்ஸ்க்காக உங்களுக்கு கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டிஸ்கோடைய அப்டேட் தான். ஸோ அந்த அப்டேட்னா வந்து, நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீ ஸ்கிப் பண்றதுனால நான் என்ன சொல்ல வரேன், முக்கியமான வேல்யூபான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அ கிடைக்காமயே போயிடும். ஒரு ஐடியாஸ் இல்லாமயே நீங்க வந்து இருப்பீங்க. சரிங்களா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீடியோ வந்து கொஞ்சம் டீப்பா கேளுங்க. ஏன்னா நெறைய பேர் என்ட்ரி போடுறீங்க. ஸோ என்ட்ரி போடுறம்போது அதில சின்ன சின்ன சிக்கல்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த அதெல்லாம் அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது, நம்ப என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுதுன்ற மாரி ஒரு மைண்ட் செட்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாம ப்ராப்பரா எப்படி நம்ம வந்து என்ட்ரி போடலாம். ஸோ அது என்ட்ரி போடுறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு கரெக்ட்டா என்ட்ரி போட முடியும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயமும், 2வது சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஏதாவது பதிவு வந்து நான் சொல்றேன். ஸோ என்னுடைய கடைசியா வந்து என்னுடைய சஜஷன் என்ன? சாஃப்ட்வேருடைய மேல எனக்கு இருக்கிற சஜஷன் என்ன? என்னுடைய ஒப்பீனியன் என்னன்றத நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றேன். சரி நீங்க வந்து இத முழுமையா கேளுங்க. இது யாருக்காகவும் நான் வந்து யாருக்காகவும் வந்து நான் பேசல. என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் தான் இதில வந்து நான் சொல்றேன். என்னுடைய கருத்துக்கள் மட்டும் தான் இதில நான் பதிவிடுவேனே தவிர, அவங்களுக்காகலாம் நான் இது பதிவு பண்ணல. ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ப இத வந்து என்ட்ரி வந்து நான் ஃபுல்ஃபில்லா போடலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் கிடையாது. மோஸ்ட்லி ஏஜென்ட்டுக்கான ஒரு வீடியோவா தான் நான் நெனச்சு தான் அது மேக் பண்றேன். ஏஜென்ட்ன்றவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களே ஒரு பாண்ட் இருக்கும், 2 பாண்ட் இருக்கும். அவங்க போட்டு எடுத்துக்குவாங்க. அது பிரச்சனை இல்ல. சில பேர் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏஜென்ட் கிட்ட குடுத்து கஸ்டமர் இருக்கிறவங்க அவங்க பண்ணிக்குவாங்க. ஏஜென்ட் கிட்ட குடுத்து, ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ட்ரி போட்டு குடுப்பாங்க இல்லைங்களா? அவங்க என்ட்ரி போட்டு குடுக்கும்பொழுது, அது நம்ம சொந்தமா வச்சிருக்கோம். கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். ஒரு ஃபோன் வச்சிருக்கோம். அந்த ஃபோன்லயே நம்ம என்ட்ரி போட்டுக்கிறோம். சரி அது எப்படி பண்ணா நல்லாருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி எப்படி பண்ணா நம்மளுக்கு பெட்டரா அது டக்கு டக்குன்னு போட முடியும்னு ஒரு ஒரு ஐடியாஸ் இல்லாம இருக்கும். அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் முக்கியமா மேக் பண்றேன். சரி ஓகே. நம்ம ரொம்ப பேச வேணாம். சில விஷயங்கள் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி மேக் பண்ணலாம்? எப்படி தான் நம்ம அத ரெடி பண்ணலான்றத மட்டும் சொல்றேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தா போனா கொஞ்சம் நின்னு பொறுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். என்னுடைய பேச்சும் கூட பார்த்தா கொஞ்சம் ஸ்பீடா தான் போகும். ஸோ, அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் பொறுமையா நின்னு ஒரு தடவ 2 தடவ பாருங்க. சரிங்களா? சரி ரைட் ஓகே. சரி ரைட்டு சார் நான் வந்து என்கிட்ட ஒரு 20 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. நான் வந்து நான் என்ட்ரி போட மொபைல்லயோ இல்ல என்னுடைய லேப்டாப்லயோ நான் என்ட்ரி போட நெனைக்கிறேன். அ அதுக்கு ஒரு டிப்ஸ் குடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னுடைய டிப்ஸ்ன்றது நான் சொல்லிர்றேன். நான் எப்படி வந்து இதில வந்து என்ட்ரி போடுறேன் அப்படின்னு சொல்றேன்னா, போட்டுங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் முதல்ல வந்து என்னுடைய ஏஜென்ட் சைட்ல மோஸ்ட்லி வந்து வாங்கிட்டேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஜெராக்ஸஸு, அ ஒரு பில்லு, அ இது எல்லாமே வந்து தேவைப்பட்டுச்சு. இது எல்லாமே நான் வாங்கிட்டேன். அ இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தா பில்ஸ் தவிர ஆதார், பேனு, பேங்க் இது 3மே வந்து நான் என்னுடைய ஸ்கேனர் மூலியமா வந்து என்னோட லேப்டாப்ல நான் வந்து அதில சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டே நான் வந்து ஒரு பேக்கப் போட்டு வச்சுட்டேன். அது எப்படி போட்டிருக்கேன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு ஏஜென்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வடிவேல்னு ஒரு ஏஜென்ட் இருக்காப்ல. ஸோ, அந்த வடிவேல்னு ஒரு ஏஜென்ட் வந்து என்ன பண்றாருன்னா, அவரு கீழ வந்து ஒரு 10 பாலிசி 20 பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, அந்த வடிவேலு டீம் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுவாரு, உள்ள போயிட்டு அந்த கஸ்டமர் குடுக்குற 10 கஸ்டமர் குடுக்குறாரு இல்லையா? அந்த 10 கஸ்டமருடைய பேர்லயும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுர்றேன். சரிங்களா? ஒரு ஃபோல்டர். அ அ என்ன சொல்றது? கார்த்திகேயன், அப்புறம் ஜெயந்தி, அதேமாரி வந்து நந்தினி, அதேமாரி வந்து சரவணன், சுபாஷ் இப்படி வந்து நெறைய பேர்கள் வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த நேம் ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள அவங்களுடைய சம்மந்தப்பட்ட 3 டாக்குமெண்ட் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக். இது 3மே என்ன பண்றேன், ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாவோ ஆர் இமேஜாகவோ நான் வந்து ஜெபெக் ஃபைலாவோ நானு சேவ் பண்ணிடுறேன். நான் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஜெபெக் ஃபைலா சேவ் பண்ணல. எல்லாமே பிடிஎஃபா இருக்கட்டுமேன்றது நான் பிடிஎஃபா சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுனா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜெபெக் ஃபைலா கூட ஃபோட்டோ எடுத்து கரெக்ட்டா அத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க ஜெபெக் ஃபைலா பண்ணிக்கலாம். ஆனா வந்து பிடிஎஃப் வந்து கம்பல்சரி வந்து ஆதாருக்கு தேவைப்படும். ஸோ அதனால வந்து பிடிஎஃப் வந்து நீங்க மத்த ஃபைல்ல கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜெபெக்கா போட அதாவது உங்க பேங்க்ஸ் ஏதாவது ஒரு அழகா ஒரு ஃபோட்டோ கிளியரா ஒரு ஃபோட்டோ எடுத்து அத பிரைட்னஸ்லாம் வச்சு, அழகா கிளியரா வந்து நீட்டா அத வச்சுக்கங்க. அதே மாரி வந்து பான் கார்டும் சிங்கிள் பேஜ் தான். அதுவும் நீங்க இமேஜா வச்சுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஆதார்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி பிடிஎஃப் தான் வச்சாகணும். அது பிடிஎஃப்க்கான சொல்யூஷன் வந்து போன வீடியோல நான் குடுத்துருக்கேன். இல்லன்னா எடுத்து பாருங்க. ஒண்ணு வந்து டாக் ஸ்கேனர்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருப்பேன். ஸோ அது Play Storeலயே இருக்கு. அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கங்க. சரி டாக் ஸ்கேனர் என்னால ஐ மீன் இல்ல எனக்கு WhatsAppல வருது.
இல்ல என்கிட்ட குடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து நான் எப்படி சார் அது ஃபோட்டோ லைவா எடுத்து எப்படி சார் பண்றது? அது டேரக்டாவே நீங்க பிடிஎஃப்பா மாத்த முடியுமான்னா, எல்லாமே அந்த வீடியோல குடுத்துருக்கேன். அ இல்லன்னா உங்களுக்கு டாக் ஸ்கேனர் யூஸ் பண்ண தெரியலன்னு சொன்னீங்கன்னா, ஐ லவ் பிடிஎஃப்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல இப்படியே போடுங்க. நீங்க நீங்க கூகுள் சர்ச்ல உள்ள போயிட்டு இமேஜ் டூ பிடிஎஃப் கன்வெர்ட்டர்ன்னு போடுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐ லவ் பிடிஎஃப் அது மாரி நெறைய வெப்சைட்லாம் வரும். நான் ஐ லவ் பிடிஎஃப் வெப்சைட்ட நான் யூஸ் பண்றேன். நல்லாருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்ப ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ். அப்புறம் திருப்பி ஆட்ன்னு கேட்கும். அந்த ஆட்ல வந்து செகண்ட் பேஜ் வச்சுட்டு நீங்க கன்வெர்ட் குடுத்தாலே ஆட்டோமேட்டிக் வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பாவே கம்மி எம்பிலயே உங்களுக்கு கம்மி எம்பி கூட கேபிஸ்லயே உங்களுக்கு வந்துரும். இப்ப நம்ப கம்பெனியோட ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து 2 எம்பிக்குள்ள வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து 2 எம்பிலாம் மேக்ஸிமம் வந்து இந்த ஃபைலே போகாது. சரிங்களா? நீங்க எம்3 ஃபைல் பண்ணாலும் மேக்ஸிமம் வந்து அதிகபட்சம் இழுத்தா கூட 1 எம்பிக்குள்ளதே தான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த பிடிஎஃப் நம்ம கன்வெர்ட் பண்ணி குடுக்கும் அந்த வெப்சைட்டு. கிளாரிட்டியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு யூஸ் பண்ண பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ நீங்க அந்த வெப்சைட்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மாரி ஒரு ஒரு ஃபைலையும் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு, ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணிட்டு, ஸோ ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ளேயும் நீங்க வச்சுருங்க. சரி நான் ஃபோன்ல பண்றேன் சார்ன்னு சொன்னேன்னா, நீங்க ஃபோன்லயும் இதே மெத்தட் தான் பண்ணணும். டிஸ்க்ன்னு ஒரு ஃபைல் போட்டுருங்க. டிஸ்க்குக்குள்ள ஒரு ஒரு டீமும் போட்டுருங்க. இல்ல ஒரு நான் 10 பாலிசி தான் எடுத்தேன்னு சொன்னா, 10 பாலிசி மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அந்த 10 பாலிசியோட பேர் போட்டு இப்ப ஐ மீன் ஃபோல்டர் போட்டுட்டு, அந்த ஃபோல்டருக்குள்ள எல்லாத்தையும் இமேஜையும் வச்சுருங்க. இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ணிட்டு உள்ள போறீங்க இல்லைங்களா? உங்க ஃபைலுக்குள்ள உள்ள போறீங்களா? அப்படி உள்ள போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த 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 டிரைவ்க்குள்ள போகும்போது ஐ மீன் இன்டெல் டிரைவ்டு நம்ம டிரைவரும் எஸ்டி கார்டும் எனக்கு காமிக்கும்போது நம்ம மெமரி நம்முடைய ஃபோன் ஸ்டோரேஜில தான் மோஸ்ட்லி வச்சிருப்போம். ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ்ல மெமரிக்குள்ள எதை சேவ் பண்ணீங்களோ டச் பண்ணிட்டு டிஸ்க்ன்னு தனியா ஃபைல் இருக்கும்போது அந்த டிஸ்க் ஃபைல் குடுத்துட்டு யாரு பேருன்றது நம்மள கரெக்ட்டா அக்யூரேட்டா வந்து நம்மளால கண்டுபிடிச்சு கரெக்ட்டா வந்து நம்மளால டச் பண்ணி உள்ள லோட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஒரு ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்மளுக்கு இன்னும் ஈஸியாவும் நம்மளால அது டக்கு டக்குன்னு உள்ள போயிட்டு அந்த அட்டாச் பண்ண முடியும் நம்மளால. சரிங்களா? இது ஒரு மெத்தேடு நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே இதுலயே என்ன விஷயம் கேட்டன்னா, சார் நான் பண்றேன். பட் ஆனா வந்து என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நான் போய் டச் பண்ணிட்டு உள்ள வெளிய வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ஆயிருது பேஜ். மறுபடியும் டைப் பண்ணி மறுபடியும் போனா எனக்கு உட்கார மாட்டுது. அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் சொல்ற சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேணா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, மொபைல் மோட்ல போடுறதுக்கு பதிலா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, டெஸ்க்டாப் மோடுல இருக்கும். டெஸ்க்டாப் சைட்ன்னே இருக்கும். சைட்ல குரோம்ல உள்ள போனீங்கன்னா, 3 டாட் மாரி இருக்கும். அந்த டாட் கிளிக் பண்ணா நெறைய செட்டிங்ஸ் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ, அதில நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கீழ டெஸ்க்டாப் சைட்ன்னு ஒண்ணு போட்டிருக்கும். அந்த டெஸ்க்டாப் சைட் பண்ணா உங்களுக்கு ஒரு முழு அப்ளிகேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அத மாரி எடுத்துக்கலாம். இல்ல மொபைல் மேலே எனக்கு பண்ண முடியும் சார்ன்னு சொன்னீங்கன்னா, மொபைல் மேல பண்ணிக்கங்க. அப்படி என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, சூஸ் ஒரு ஃபைல்ல பேங்க்கு, ஆதார், பானு இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு. சூஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ட்ரி போட்டு சப்மிட் பண்ணுங்க. ஓடிபி வாங்குங்க. சரிங்களா? ஓடிபி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு ஃபோன் கையில இருக்கட்டும். டச் ஃபோன் தேவையில்ல. ஒரு சாதாரண ஒரு ஃபோன் கையில இருக்கட்டும். அப்பதான் வந்து நம்ம ஓடிபி இன்னொரு ஃபோன் மூலியமா எடுத்து நம்ம ஓடிபி வாங்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப இந்த ஃபோன்லயே நீங்க போய் மினிமைஸ் பண்ணிட்டு, மறுபடியும் போய் உங்க ஃபோன் கால்ஸ் போய் அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸா நமக்கு நெறைய விஷயம் பேஸ் ஆகும். அதனால ஒரு சைட்ல ஒரு ஃபோன் வச்சுக்கங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் வச்சுக்கங்க. ஒரு சிம் கார்டு வேணா புதுசா ஒரு 200 தானே ஒரு 1 ஜிபி 1.5 ஜிபி குடுத்துறாங்க. ஸோ, அதனால அந்த மாரி ஒரு விஷயங்கள்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒரு சிம் கார்டு புதுசா கூட ஒண்ணு போட்டு வாங்கி இப்ப நெறைய ஃப்ரீ சிம்லாம் விக்கிறாங்க. நெறைய பார்த்துருப்பீங்க. ஒரு ரூ. 50 சிம் நெறைய சிம் கிடைக்குது. ஸோ, ஒரு சின்னதா ஒரு ஃபோன் ரெடி பண்ணிட்டு, அதில நீங்க போட்டு தனியா ஒரு ஃபோன் அதுக்கு ஒதுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. பண்ணுங்க. இல்ல லேப்டாப் இருந்தா இன்னும் பெஸ்ட்டு. நம்ம இருக்கிற ஃபோன்லயே நம்ம லேப்டாப்லயே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு, இருக்கிற ஃபோன்லயே நம்ம ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்டுக்கலாம். சரிங்களா? இது ஒரு விஷயம் மெத்தட் இருக்கு. ஆ இது லேப்டாப்புக்கும் இதே பேஸ் தான். சரி சார் நான் வந்து பண்றேன். எனக்கு வந்து பட் ஆனா வந்து அட்டாச்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சூஸ் ஃபைல்ல போனா எனக்கு அட்டாச்ட் ஆக மாட்டுது. அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்போ உங்க ஃபோன்ல நெறைய ஸ்டோரேஜ் இருக்கும். காலைல என் ஃப்ரெண்ட் ஒருத்தரு எனக்கு வந்து கேட்டாப்ல. எனக்கு புரியல. அப்ப ஸ்க்ரீன் ஷேர் வாட்ஸ்அப் மூலியமா ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணுப்பான்னு சொன்னேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாப்புல. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது நான் அத கவனிச்சேன். அத பார்த்தா அவருடைய ஃபோன் ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கிறதால லோவா இருக்கு. உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் லோவா இருக்கு. அதனால அட்டாச் ஆக மாட்டுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் சொல்லுது. ஸோ அப்புறமா அவன் ஃபோன்ல இருக்கிறத நெறைய டெலீட் பண்ணுமா, டெலீட் பண்ணி கிளியர் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போடு. கிளியர் ஆயிடுமான்னு சொன்னேன். இப்ப போயிருக்காப்ல. இன்னும் ரிசல்ட் எனக்கு சொல்லல. மோஸ்ட்லி கிளியர் ஆயிடும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி நீங்க பண்ணலாம். லேப்டாப்ல நமக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரியும் டெஸ்க்டாப்ல, லேப்டாப்லாம் வந்து ஈஸியா அது ஸ்டோரேஜ்லாம் எதுவுமே கேட்காது. ஸோ அத பண்ணிக்கலாம். இது ஒரு சொல்யூஷன் இருக்குப்பா. இது இது ஒரு மெத்தட் நல்லா இருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃபோல்டர் போடுங்க. டிஸ்க்ன்னு ஒரு ஃபோல்டர் போடுங்க. அந்த டிஸ்க்குள்ள ஒரு ஒரு கஸ்டம் நேமும் ஒரு ஃபோல்டர் போடுங்க. அந்த கஸ்டம் நேமுக்குள்ள அவங்க ஃபைல் செட் ஆஃப் ஃபைல்ல 3 ஃபைல் ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜேபக் ஃபைலாவோ இல்ல வந்து இமேஜ் ஃபைலாவோ நீங்க சேவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போய் உள்ள
சூஸ் ஃபைல் கொடுத்து சூஸ் ஃபைலில் எல்லா ஃபைலையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது என்னுடைய தாட்டு, என்னுடைய விஷயம், என்னுடைய கருத்துக்கள். ஸோ நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு ஓடுனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதர் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஓடிபி எடுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். இது மொபைலில் பண்ணாலும் சரி, இதில் வந்து நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, இது ஒரு நல்ல மெத்தடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு விஷயம் வச்சுருங்க. சரி சார், இப்போ ரைட்டு, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி சார், நான் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். பட் ஆனால் ஆதார் இது வச்சுருப்பாங்க, பேங்க் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் பேன் கார்டு வச்சுருப்பாங்களான்றது எனக்கு தெரியல சார். நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து நான் போன முறை வீடியோவில் கொடுத்துருப்பேன் வந்து, சார் பேன் கார்டுன்றது அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பேன் கார்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பேன் கார்டு வந்து ஒரு 30,000 40,000 50,000க்கு மேலே, மேக்ஸிமம் ஒரு 45,000க்கு மேலே உங்கள் அமௌண்ட் இருக்குதுன்னு சொன்னாலே முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேனை அப்ளை பண்ணி வச்சுருங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பேன் கார்டு வந்துட்டு போகுது, அவ்வளோதான். ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்போ அவங்க சைடில் நீங்கள் பேன் கார்டு இல்லைன்னா அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க பேமெண்ட் தள்ளிடுவாங்க. அது வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் சைடில் தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை செக்லாம் கிடையாது. வெரிஃபிகேஷன் பண்ணி தள்ளிடுவாங்க. பட் ஆனால் பேங்க் சைடில் ஒரு சில பேங்க் சைடில் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அது நீங்கள் நான் ஒரு எங்கள் சைடில் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். ஒரு 49,000 ஒருத்தவங்க விழுந்ததுக்கு, காராமணி காசு விழுந்ததுக்கு, அதுக்கே வந்து இது என்ன காசு ஏது காசுன்னு ஆர்பிஐயில் கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் லாக் பண்ணாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், பேன் கார்டு நம்மளுக்கு அவங்க பேன் கார்டு கொடுக்கல. அதனால் வந்து என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விசாரித்தாங்க. அப்புறமே சொல்லிட்டாங்க, இதுமாதிரி இந்த கார்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த அமௌண்ட்டை அந்த அம்மா எடுத்தாங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணி வைமான்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி வந்து பேன் கார்டுன்றது இங்கே கொஞ்சம் அவசியமான ஒரு விஷயம். பொதுவாகவே பேன்றது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுற ஒரு கார்டு. ஸோ பேன் கார்டை முடிஞ்ச வரைக்கும் அவைலபிளாக முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்க பாருங்கள். ரொம்ப வயசானுக்கெலாம் வாங்கணுமா சார்னு கேட்டால் கொடுங்க. வயசானவங்க பேங்க் செக்டரில் புரிய வச்சு வாங்கினா தாராளமாக வாங்கிக்கோங்க. அது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பேங்க் செக்டரில் சொல்லிவிடுங்க ஒரு வாரத்துக்கு கூட, சரி மாதிரி சார் வரும், பேமெண்ட் வரும் சார், வந்தால் லாக் பண்ணுறாதீங்க சார் சொல்லிட்டு கூட போங்க. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு பக்கம் ஒரு விஷயம். அப்புறம் இது இல்லாமல் வேறு என்ன சார் இருக்குது, நிறைய எரர்ஸ் சொல்கிறீங்க. ஸோ எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 எரர் இருக்கும். ஒரு பாண்டுக்கு மேலே அடிக்க முடியாது. இதெல்லாம் போன வீடியோவில் நான் வந்து 38 நிமிஷம் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாண்டுக்கு மேலே அடிக்க முடியாது. அதேமாரி பார்த்தோன்னா வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டோன்னா எனக்கு வந்து சார் எரர் காமிக்கு சார் சொல்கிற விஷயங்கள். அதேமாரி வந்து மிஸ்மேட்ச், ஒரு பாண்டுக்கு 2வது பாண்டு படித்தா மிஸ்மேட்ச்னு வருது. சார் நான் வேறு நம்பர் மாற்றினா வந்து பேங்க்கோட மேட்ச் ஆகணும்னு சொல்கிற விஷயம், எரர் இஷ்யூ. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சார் நான் வந்து ஒரு நம்பர் போட்டேன், ஒரு பேங்க் அக்கௌண்ட் போட்டேன். பட் ஆனால் எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் போட்டு நான் அமௌண்ட்டை வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன். 2வது நம்பர் போட்டேன், எடுத்துக்கலன்னு சொல்லி நான் வேற ஒரு நம்பர் கொடுத்தேன். அப்போ தான் பேங்க்கோட எனக்கு மெர்ஜ் ஆகலன்னு சொல்லிட்டு வருது. அதெல்லாம் என்ன சார் பண்ணுறது கேட்டால், நீங்கள் போடாதீங்க, விட்டுருங்க. ஆக்சுவலாக அது ஒரு பாண்டு போட்டிங்கன்னா அது ஒரு பாண்டு விட்டுருங்க. அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே மேலே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சின்னதாக கோர்ட் பர்மிஷன் வாங்கி தான் அவங்க பண்ண முடியும். ஸோ அந்த கோர்ட் பர்மிஷன் வாங்கி சாஃப்ட்வேர் கம்பெனியில் கொடுத்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க சொல்கிறது சிங்கிள் பாண்டு என்ன இருந்தால் போடுங்க, டபுள் பாண்டு ஒரு பாண்டு போட்டுருங்க, ஒரு பாண்டு அதே நம்பர் வச்சுக்கோங்க. நாங்கள் கிளியர் பண்ணிட்டு சொல்லும்போது, நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லி அந்த பாண்டை நீங்கள் என்ட்ரி போட வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து டபுள் பாண்டு இருந்தால் ஒரு பாண்டு போடுங்க, ஒரு பாண்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கங்க. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும்லாம் கிடையாது. இது வந்து அதுக்கான சொல்யூஷன். இன்னொரு நம்பர் மாற்றி போடலான்னு நினச்சாலும் அதை மாற்றிலாம் போடாதீங்க, விட்டுருங்க. இல்லை நான் இல்லை சார் போட்டு தான் அவங்க என்கிட்ட இருக்குது 2 பாண்டு தான், நான் ஒரே விட போட்டுறேன் சார் சொன்னால், எனக்கு ஏற்கனவே சொன்ன டிப்ஸ் தான் நான் இப்பயும் சொல்கிறேன். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு மொபைல் உங்கள் வீட்டில் இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில், அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. வேற ஒரு உங்கள் அக்கௌண்ட்டே வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கங்க. சரிங்களா? வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட், இந்த பேங்க் அக்கௌண்ட்டும் வேற ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்து, வேற ஒரு பேங்க்கும் வேற ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாண்டு அதில் அக்செப்ட் ஆகும். சரிங்களா? இது நான் லைவாக நான் போட்டு பார்த்து செக் பண்ணி சொன்னது தான். அதனால் அது நீங்கள் பண்ணிக்கங்க. அது ஒரு விஷயம், நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு சொல்யூஷன் அதான் சொல்யூஷன், வேறு சொல்யூஷன் எதுவும் இல்லை. சரி சார், நான் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று கேட்குறாங்க. ஐஎஃப்எஸ்சி போட்டால் எனக்கு எரர் காமிக்குது சார், என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஐஎஃப்எஸ்சி வந்து பிரான்ச்சுடைய ஒரிஜினல் கோடு வந்து போட்டால் உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். நீங்கள் வந்து அதில் அதாவது ஒரிஜினல் கோடுனா நான் சொல்கிற விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சப் பிரான்ச்சுன்னு ஒரு கோடு கொடுப்பாங்க, ஐஎஃப்எஸ்சி கொடுப்பாங்க. மெயின் பிரான்ச்சுன்னு ஒரு கோடு இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சப் பிரான்ச்சு கோடு எடுத்து போடுங்க. சப் பிரான்ச்சு கோடில் கோடே வாங்காமல் இருப்பாங்க அந்த 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 பேங்க்குக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கோடு கொடுக்கணுன்றதுக்கு அது அப்ரூவல் வாங்காமல் ஒரு கோடு வாங்கி அதில் போட்டிருப்பாங்க. அந்த கோடுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும் இல்லைங்களா? அந்த கோடு அவங்க அப்ரூவல் வாங்காமல் வச்சிருக்கிறதுனால நீங்கள் அந்த ஐஎஃப்எஸ்சி போட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் தான் உங்களுக்கு காமிக்கும். ஏதாவது போட்டிருப்பாங்க, கமெண்ட் ஷீட்டில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எரர் தான் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அதில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த பார்ட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேங்க்குக்கு போயிட்டு ஐயா இது மாதிரி போட்டால் என்ன ஒரு இதில் அப்ளை பண்ண சொன்னாங்க, அங்கே இது மாதிரி விஷயம் போட்டது இது மாதிரி காமிக்குது. இதுக்கு உண்மையான ஐஎஃப்சி எது சார் சொன்னீங்க கேட்டிங்கன்னா, அவங்க மெயின் பிரான்ச் ஐடி ஐஎஃப்சி கொடுப்பாங்க. சப் பிரான்ச் ஐஎஃப்சி கொடுக்க மாட்டாங்க, மெயின் பிரான்ச் ஐடி ஐஎஃப்சி கொடுப்பாங்க. அந்த கோடு எடுத்து நீங்கள் போடுங்க. உங்களுக்கு இது வந்து சாஃப்ட்வேருடைய கம்ப்ளைண்ட் கிடையாதுமா.
இது வந்து பேங்க் சைடியே இருக்கிற ஒரு இஷ்யூ தான். பேங்க் சைடு வேறு ஐஎஃப்சி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வரும். அதுக்கு பணம் வருமா சார்? கம்பல்சரி பணம்லாம் வரும். ஏன்னா அவங்களுடைய மெயின் பிரான்ச் ஐஎஃப்சி தான் நீங்கள் போட போகிறீங்க. சப் பிரான்ச் ஐஎஃப்சி போட மெயின் பிரான்ச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஹைகோர்ட் எடுத்துங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது, அதனுடைய பிரான்ச்சு மதுரை ஹைகோர்ட் இருக்குது இல்லையா? ரெண்டும் ஒன்று தானே நம்மளுக்கு. அது மாதிரி தான் அதுவும். அதனால் மெயின் பிரான்ச்சுடைய ஐஎஃப்சி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இது சாஃப்ட்வேர் இஷ்யூ கிடையாது. திருப்பி சொல்கிறேன், சாஃப்ட்வேர் கம்பெனியோட இஷ்யூ கிடையாது. இது பேங்க் சைடில் ஐஎஃப்சி தவறாக போட்டதுனால அது அந்த மிஸ்டேக் தான். அது நீங்கள் வேறு ஐஎஃப்சி அவங்ககிட்ட கேட்டு பேங்க் செக்டரில் கேட்டு வாங்கி போட்டால் வரும். ஏன்னா இது எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுக்கு நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செக் பண்ணி பார்த்தேன். என்னுடைய கஸ்டமர் சைட்லேயே நான் செக் பண்ணி பார்த்தேன். அவன் வாங்கி கொடுத்தாங்க, நான் போட்டுட்டேன். ஸோ எனக்கு சப்மிட் ஆகிடுச்சு, நான் சப்மிட் பண்ணிட்டேன். இன்னொருத்தவங்க கூட போடும்போது வேறு ஏதோ ஸ்டேட் காமிக்குது சார்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பேங்க்கில் வேக்சின் இவங்களுக்கு கேட்கும்போதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது, அது காமிச்சிடும், உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், உன்னுடைய அக்கௌண்ட் நமக்கு வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுமா. ஸோ அது நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், சரிங்களா? அப்புறம் வேறு என்ன நீங்கள் விஷயம் கேட்குறீங்கன்னா, பாண்ட் நம்பர் தெரியல, பில்லு இல்லை, நான் என்ன சார் பண்ணுறது, அதாவது எனக்கு டேட்டா ஆஃப் ரிசிப்ட் இல்லை, இதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, டேட்டா ஆஃப் ரிசிப்ட்ன்றது வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டில் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் அதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா உங்கள் ஏஜென்ட் லைனில், ஏஜென்ட் இருக்கும்போது ஏஜென்ட் தான் போகிற வீடியோ. ஸோ ஏஜென்ட்டுக்கு யாராவது நீங்கள் ரிப்போர்ட்டு மந்த்லி ரிப்போர்ட் இல்லாமல் எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க, எவ்வளோ பணம் கட்டணும்னு ஒரு ரிப்போர்ட் உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க உங்கள் அப்ளைனில். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்ககிட்ட கேட்டு டேட்டா ரிசிப்ட் என்கிட்ட இல்லை, எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, இருந்தால் கொடுங்க சார் கேளுங்க. அதுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறேன். இல்லை பில் இருந்தாலும் ஒன்று தேடி பார்க்க முடியும், தேடி பார்க்க சொல்லுங்கள். பில் எங்கேயும் ஏதாவது ஒரு பில் நம்மகிட்ட இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஸோ தேடி பார்க்க சொல்லுங்கள். அப்படியும் இல்லை எங்களோட பாண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு வந்து டேட்டா ரிசிப்டை வந்து எடுக்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதையும் அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா ரிசிப்டையும் மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. அந்த டேட்டா படத்து கூட எடுக்க போட்டு தான் ஒரு நியூஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்மிஷன் வாங்கணும், கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும். அதை எடுத்த காலத்தில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொன்னேன், இருக்கிற நம்மக்கிட்ட பில்ஸு ஏதாவது வச்சுருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து இது என்ட்ரி போடுங்க. ரிப்போர்ட்லேயே நம்ம டிஸ்கோட ரிப்போர்ட்லேயே அந்த என்னைக்கு ஆரம்பித்த ரிப்போர்ட் யாராவது வச்சுருக்காங்க, அப்ளைன் வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க அதுக்கு ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ட்ரி என்ன டேட் எழுதியா போதும், நம்மளுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அதை கேட்டு நீங்கள் என்ட்ரி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால் வந்து இது ஒரு விஷயம் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்னன்றதை நான் வேறு ஓகே, நீங்கள் வந்து அப்ளைனில் கேட்டுக்குங்க, சரிங்களா? கேட்டு அதை சரி பண்ணி போட்டுருங்க. இது கூட முடிஞ்ச வரைக்கும் போடுங்க, அதை என்ட்ரி நிறுத்தாதீங்க, சரிங்களா? முடிஞ்சு போடுங்க, என்ட்ரி நிறுத்தாமல் நீங்கள் போட்டுட்டு வாங்க, சரிங்களா? இது ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு நான் பார்த்த விஷயம். நீங்கள் கேட்டதுக்கான சில சொல்யூஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி சார், தனிப்பட்ட முறையில் சாஃப்ட்வேர் எப்படி சார், சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படி என்னுடைய கருத்துக்களை கேட்டால், சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் பில்லோ ஒரிஜினல் பாண்டோ வச்சுருக்கவங்களுக்கு சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்குது, 100% கரெக்டாக இருக்குது, சரிங்களா? என்கிட்ட பில் இல்லை, என்கிட்ட பாண்ட் நம்பர் இல்லை, என்கிட்ட அது இல்லைன்னு சொல்கிறவங்க தான் அது கஷ்டம். நாங்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து எங்களுடைய ஜூனியர்ஸ் யாராக இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் பில்லை பத்திரமா வைங்கம்மான்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். அதனால் என்னால் என்ட்ரி போட முடியுது, ஓரளவுக்கு என்ட்ரி போட முடியுது. அதுக்காக நான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருக்கேன்னா சொல்ல மாட்டேன். ஒரு சில பேருக்கு டேட்டா ரிசிப்ட்லாம் கிடையாது தான். ஸோ அதை ஒரு சிங்கிள் பாண்டை போட்டவங்கலாம் பாண்டை உள்ளே சரண்டர் பண்ணதுனால அது இல்லை தான். இப்போ நான் ரிப்போர்ட்டில் எதாவது தேடி தான் எடுத்து நான் கொடுக்குறேன். ஸோ பாண்ட் நம்பரை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி தான் கொடுக்குறேன். அதுமாதிரி பாண்ட் நம்பர் வச்சு கூட நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ஃபியூச்சர் பின்னாடி அதெல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை வச்சு என்ட்ரி போட்டுக்கலாம் வச்சுருக்கோம். இருந்தாலும் சாஃப்ட்வேர் விஷயம் என்னென்னு கேட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறதுக்கு சஜஷன் வந்து எனக்கு கேட்டேன்னா, என்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, எல்லாம் சொல்கிற கருத்து தான் நானும் சொல்கிறேன். அந்த டேட்டா ரிசிப்டை வந்து மோஸ்ட்லி எடுத்துட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அது சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்து மற்றவங்களுக்கு இதாக சொல்கிறேன். நான் வந்து டேட்டா ரிசிப்ட் மாதிரி எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். ஒரு பாண்டுக்கு மேலே ஒரு ஆள் பேரில் இருக்கிற பாண்டு ஒரு பாண்டுக்கு மேலே அடிக்க முடியல. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து அவங்க சரி பண்ண தரேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், டேட் ஆஃப் பர்த் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. பட் இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்க வந்து எடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. டேட்டா பர்த்தையும் எடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இந்த 3 இஷ்யூ தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ மெயினாகவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாண்டுக்கு மேலே அடிக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த விஷயமும் டேட்டா ரிசிப்ட் எடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து ஓகே. அடிக்கிறவங்களுக்கு ஈஸியாக அடிப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. டேட்டா ரிசிப்ட் இல்லை, அது இல்லைன்னு காரணம் சொல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க அடிப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து கேள்விப்படுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஓடிபிலாம் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய கஷ்டம், அவங்க சொல்கிறாங்க.
அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க மனசு அவங்க வந்து எடுக்கிறதுக்கு, கொள்றது, வாங்குறது கஷ்டமா இருக்குதுன்றது தான் சொல்றாங்க. பட் ஆனா என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓடிபின்றது வந்து கம்பல்சரி இருக்கிறது நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து ஒரு கஸ்டமருடைய ரெக்கார்டு அது என்ன சொல்றது? ஒரு கஸ்டமர்ட்ட நம்ம ஓடிபி வாங்குறோம்னு சொன்னா, அந்த கஸ்டமர் நம்பர் தான் குடுத்தோமான்றதுக்கான அது ஒரு மாடலான ஒரு வெரிஃபிகேஷன். எப்படி கேப்ச்சா வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்றோம். ஒரு இதில தான் உள்ளலாம் போனா சில வெப்சைட்லாம் போனா கேப்ச்சா வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். கேப்ச்சா வெரிஃபிகேஷன் பண்றது எதுக்கு பண்றேன்னா, நீ வந்து ஹியூமனா? நீ வந்து ஹியூமனா? சரியா நீ மனிதனா? அப்படின்னு ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுவோம், கேப்ச்சா வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ரோபோட்டா? இல்ல நீ நார்மலான ஒரு மனுஷனா? அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து கேப்ச்சா வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த கேப்ச்சா வெரிஃபிகேஷன் ஆன பிறகு தான் அந்த சைட்டே வந்து ரீலோட் ஆகும். சரிங்களா? இந்த மாரி ஒரு விஷயம்லாம் வச்சிருக்காங்க. சரிங்களா? அது மாரி வந்து ஒரு கஸ்டமர் நீதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு கம்பல்சரி ஓடிபி தேவை தான். நீ தான் ஓஜி கஸ்டமரான்னு கேட்கறதுக்கு, ஒரிஜினல் கஸ்டமரான்னு கேட்கறதுக்கு அந்த ஃபோன் நம்பர் தான் அவங்களுக்கு அடையாளமே. சரிங்களா? நம்ம நம்பரே நம்ம ஏஜென்ட் நம்பரே திருப்பி திருப்பி குடுத்து நம்ம போட்டுக்கிறதுல அது கவர்மெண்ட் தேவையில்லையே. கம்பெனிகிட்டே குடுத்துட்டு போயிடலாமே. அவங்க பார்த்துக்க போறாங்க. எதுக்கு இது அவங்களே கூப்பிட்டு செக்கோ, டிடியோ ஏதோ ஒண்ணு பண்ணி மேனுவலா போட்டு ரெடி பண்ணிட்டு குடுத்துட்டு போறாங்க. அப்ப ஏன் கவர்மெண்ட் எதுக்குறது? கவர்மெண்ட் குடுக்குறது கவர்மெண்ட் வந்து எதுக்கு குடுக்குறாங்கன்னா, தப்பாவோ, தவறுதலாவோ யாருக்கும் போயிடக்கூடாது. பணம் மெச்சூரிட்டி அவங்களுக்கு வந்து போயிடக்கூடாது. இது சரியான கஸ்டமர்கிட்ட தான் நம்ம போகணும். வெரிஃபிகேஷனும் நம்ம சிம்பிளாவும், ஈஸியாவும் இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் அந்த ஓடிபியே குடுக்குறாங்க மோஸ்ட்லி வந்து. இந்த ஓடிபின்றது வந்து அவ்வளோ வேல்யூபிளான ஓடிபி. எனக்கும் அந்த ஓடிபி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரி போட்டோன்னா, சில பேர் வந்து உடனே சொல்லிடுறாங்க. சில பேர் வந்து 10 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கிறாங்க. சார் நான் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலும், 1/2 ஹவர் டைம் எடுத்துக்கிட்டாலும் ஓடிபி அக்செப்ட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, அக்செப்ட் ஆகுது. மத்த இதெல்லாம் வந்து அக்செப்ட் ஆகாது. இன்வேலிட்ன்னு காமிக்கும் நமக்கு வந்து. ஆனா இவங்க வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, "1/2 அன் ஹவர் கழிச்சு நான் போட்டேன் சார் ஓடிபி எனக்கு அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னாங்க. நானே வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, 20 நிமிஷம் கழிச்சு போட்டுருக்கேன். 15 நிமிஷம் போட்டுருக்கேன். 15 நிமிஷம் கழிச்சு போட்டுருக்கேன். எனக்கு அந்த ஓடிபி வந்து வேல்யூபிளா தான் இருக்கு. ஸோ அந்த ஓடிபி வந்து இன்வேலிட் ஆகல. ஸோ நல்லா தான் இருக்கு. இல்ல சார் நாங்க வந்து அதுக்கு பதிலா ரீசென்ட் ஓடிபி சில பேர் கேட்குறாங்க. ரீசென்ட் ஓடிபினா நல்லாயிருக்கும். சில பேர் ஃபோனுக்கு வந்து போகல. ஓடிபியே போகலன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஓடிபி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஜெனுனா ஓடிபி போயிட்டுருக்கு. இது வந்து எங்க மிஸ்டேக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன சஜஷன் அந்த விஷயமும் எனக்கு வந்துச்சு. எப்படி இருக்குன்னா, பட்டன் ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஓடிபி வந்து போயிடும். அவங்க ஃபோன் மெமரி வந்து நெறைய ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால நாங்க ஓடிபி சென்ட் ஆகலன்னு நெனைப்பாங்க. அதேமாரி அவங்களுக்கு சிக்னல் கவரேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவா இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து போகாது. அவ்வளோ சீக்கிரத்தில போகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃபோன வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணாம ஓடிபி வரும்போது, உங்க ஃபோன்ல ஏதாவது ஸ்டோரேஜ் இருந்தா டெலீட் பண்ணி வச்சுருங்க. நான் ஓடிபி அனுப்புறேன். எனக்கு சிக்னல் இடமா வந்து நின்னுக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து நின்னுடுவாங்க. ஐ மீன் ஃபோன வச்சுருவாங்க. நீங்க ரிமூவ் பண்ண பிறகு நீங்க ஓடிபி சென்ட் பண்ணுனா, ஓடிபி வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? அது ஒரு சொல்யூஷன் இருக்கு. சார் நான் ஓடிபியே அனுப்பிச்சுட்டேன். என்ன சார் பண்றது? ஆனா மறுபடியும் நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் புதுசா தான் என்ட்ரி பண்ணணுமா சார்ன்னா, ஒண்ணும் என்ட்ரிலாம் அப்படி போட தேவையில்ல. அவங்க ஃபோன வாங்கி திருப்பியும் அந்த மாரி ஒரு 10, 20 மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே உங்களுக்கு மோஸ்ட்லி பட்டன் ஃபோன்ல உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துரும். இது பட்டன் ஃபோனுக்கு. டச் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் மோட் போடுங்க. ஃப்ளைட் மோட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நார்மல் மெசேஜ்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா? அதில என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு நீ என்ன பண்றீங்கன்னா, ஃபோன வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ஃப்ளைட் மோட் போட்டு ஆன் பண்ணுங்க. இல்ல ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கூட ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஆன் பண்ணி ஆன் பண்ணுங்க. அந்த சிக்னல் எரர்னால கூட உங்களுக்கு ஓடிபி வராம நிக்கும். ஒரு 10 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் கழிச்சு கூட ஓடிபி உங்களுக்கு வருது. ஏன்னா அந்த அந்த நெட்வொர்க் வந்து கவரேஜ் பெருசா இல்லாதனால ஓடிபி நிக்குது. பட் ஆனா சாஃப்ட்வேர் சைட்ல இருந்து ஓடிபி கரெக்ட்டா தான் அவங்க சென்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனா அந்த சைட்ல நீங்க சென்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சைட்ல சிக்னல்ஸ் ஐ மீன் டவர் இஷ்யூனால வர ப்ராப்ளம் தான் அந்த ஓடிபி எரர்லாம். ஐ மீன் ஓடிபி வராத காரணம் எல்லாம் அதுதான். அதேமாரி இன்னொரு விஷயம் செக் பண்ண ஓடிபில வந்து சார் ஒருத்தவங்க வந்து ஓடிபி சொல்றாங்க. நம்ம குடுத்த ஓடிபிய தவிர்த்து வேற ஏதோ ஓடிபி சொல்றாங்க. மாத்தி சொல்றாங்க. அந்த மாத்தி போட்டேன். எரர் காமிச்சு ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. அப்ப ஃபெயில்டுன்னு வச்சா மறுபடியும் வந்து அது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அந்த 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 இப்ப வந்த ஓடிபி எரர் ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா, இல்ல அந்த ஓடிபி எரர் ஆயிடுச்சுன்றது அந்த ஓடிபி நம்ம டெலீட் பண்ணிட்டு கரெக்ட்டான ஓடிபி போடும்போது எனக்கு அக்செப்ட் அது ஓகே ஆகுது எனக்கு அந்த ஓகே ஆயிட்டு, நீங்க அந்த ஃபார்மே ஃபில் ஆகுது. அது ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஆயிட்டு, நீங்க மேல அக்னாலெட்ஜ்மென்ட் நம்பர் வந்துரும். அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் வந்துருச்சுன்னா, நீங்க அத பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து சில பேர் லேப்டாப்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுலயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆ நம்ம சில டைம்ல நெட்வொர்க் இஷ்யூனால என்ன கேட்டீங்கன்னா, அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் நம்பர் சப்மிட் ஆயிடும். அக்னாலெட்ஜ்மென்ட் நம்பர் வராம என்ன பண்ணும், லோட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த நம்ம ஃபைல்லாம் நான் அப்லோட் பண்றேன்ல, அந்த அப்லோட் வந்து டைமிங் எடுத்துக்கிறதுனாலயும், நெறைய பேர் அங்க என்ட்ரி போடுறதுனாலயும் என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் நெட்வொர்க் அந்த சர்வீஸ் வந்து பேக் சைடு அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து லோட் ஆகுறதுனால, சில டைம்ல கரெக்ட்டா போய் உட்காந்துரும். சில டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எரர்ன்னு வந்து இன்டர்நெட் இல்லன்னு வருது இல்லையா? அந்த மாரி ஒரு கனெக்ஷன் வந்து விழுந்துரும். அப்படி என்ன பண்றீங்கன்னா,
சுத்திட்டே இருக்கும்போது நீங்க அந்த அந்த பட்டன வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணாம அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அத அதே சுத்தி அக்லாஜியன் வந்துச்சுன்னா ஓகே. ஸோ சுத்திட்டு வந்து ஸ்டாப் ஆயி எரர்ல நிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, திருப்பியும் அந்த ரிஃப்ரெஷ் குடுங்க. 2 தடவ ஆனாலும் 2 தடவ குடுங்க. ஒரு வேற இடமா பார்த்துட்டு செக் பண்ணி குடுத்துருங்க. குடுத்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகி வந்து நான் ஜியோ யூஸ் பண்றதுனால எனக்கு அந்த மாரி குடுத்த உடனே எனக்கு 2, 3 டைம் அந்த மாரி ஆயிடுச்சு. நானு கரெக்ட்டா நின்னு அத வெயிட் பண்ணிட்டு விட்டுட்டு நான் என்ட்ரி போட்டு சப்மிட் பண்ண விட்டுடுவேன். அது மாட்டுக்கு அது சுத்தி கிடக்கும் சில டைம்ல. விட்டுட்டு அது அதே லோட் ஆயிட்டு எரர் விழும். நான் என்ன பண்ணுவேன், நைஸா அழகா போயிட்டு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணா, திருப்பியும் ரீலோட் ஆயிட்டு, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் எனக்கு வந்துரும். நான் திருப்பி என்ட்ரி போற வேலை எனக்கு மிச்சமாயிடும். ஸோ அப்படியே எனக்கு கண்ட்ரோல் பி குடுத்து நானு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ஒரு செட்டப் வச்சு அவங்க ஃபைல க்ளோஸ் பண்ணி நான் வச்சுருவேன் நானு. இது நான் பண்ற ஒரு ட்ரிக்ஸ்லாம் வந்து. இந்த மாரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் பார்க்குறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய எரர் கிடையாதும்மா. நம்ப சைட்ல இருக்கிற நெட்வொர்க் உடைய கவரேஜ் உடைய இஷ்யூ தான் தவிர, சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ல கம்ப்ளைண்ட்ன்னு சொன்னா, இந்த ஒரு பாண்டுக்கு மேல போடாதது, டேட்டா ரிசிப்ட் வச்சுக்கிட்டு இல்ல ஆரம்பிச்ச தேதி இல்லன்னு சொல்றது. இந்த மாரி ஒரு இஷ்யூ தான் இருக்குதே தவிர, மத்தபடி எனக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னு சொல்றவங்ககிட்ட என்கிட்ட எல்லாமே இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பில்லாவது என்கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறவங்களுக்கு, இது பிரச்சனை இல்லை. சரிங்களா? தாராளமா நீங்க போடலாம். என்ன பொறுத்தவரைக்கும் சாஃப்ட்வேர் ஓகே. எனக்கு ஓகே. அந்த இஷ்யூவும் இப்ப அந்த மாரி சின்ன சின்ன இஷ்யூ வந்து சால்வ் பண்ண சொல்லி முறையீடு வச்சிருக்காங்க. அது சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சரி பண்ணி தரேன்ல சொன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அவங்க அந்த விஷயத்தையும் அவங்க சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால மக்களே நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, உங்களுக்கு இதில ஏதாவது உங்களுக்கு டவுட் எது இருந்தாலோ, மத்த விஷயம் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. என்கிட்ட ஏதாவது WhatsAppல கேட்கணும்னா, எனக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு போடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னோட நம்பர் நான் குடுக்குறேன். ஸோ அதில என்ன டவுட்ஸு, இது எங்க பாண்ட் நம்பர் தெரியல, பில்ஸ் டேட்ஸ் தெரியல, அப்படி ஏதாவது விஷயம் சொன்னா என்கிட்ட சொல்லுங்க. அது எது நீங்க அந்த அந்த உங்களுடைய பாண்டுடைய டீட்டெயில்ஸு, பில்லுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு போட்டீங்கன்னா, நான் எது பாண்ட் நம்பர், எது ஆரம்பிச்ச தேதின்றத நான் டவுன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். அத பார்த்து நீங்க என்ட்ரி போடுங்க. அதில ஏதாவது உங்களுக்கு என்ட்ரி போடும்போது ஏதாவது எரர் காமிக்குதுன்னு சொன்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்றத நான் என்னால முடிஞ்ச உதவிய நானு பண்றேன். வீடியோ லென்த்தா தான் போயிருக்கும். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். இது கொஞ்சம் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சிருக்கேன். மிக்க நன்றி. வணக்கம்.